ஜீரா ரைஸ். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கு, நம்மளுக்கு எப்போவுமே புளி சாதம் லெமன் சாதம் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுக்கு இது வந்து ஈஸியாக செஞ்சு நம்ம பேக் பண்ணி அனுப்பலாம். இதுக்கு இப்போ என்ன தேவைன்னு பார்க்கலாம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், ஜீரகம் 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், வெங்காயம் 2 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கேஷ்யூ நட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு, பச்சை மிளகாய் 3 பாதி பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன், 3 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் அந்த 3 ஸ்பூன் நெய்யை நம்ம சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் நம்ம வச்சுருக்க ஸ்டார் சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் இதில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் ஜீரகத்தையும் இதை சேர்த்துலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பொரிஞ்சதும் இப்போ வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பாஸ்மதி ரைஸ், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த நெய்யோடு அதை கொஞ்சம் பரட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இப்போ நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 4.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், அதை இதோட சேர்த்துட்டு நம்ம அந்த சாப்பாடுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு உப்பு போட்டாச்சு. இதில் வந்து அந்த 3 பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துடலாம். இதில் வந்து ஃபுட்டேஜில் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் 3 இல்லைனா 4 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேனில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுருங்க, வதக்கி விட்டுருங்க. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இது வந்து ஆப்ஷனல் தாங்க. இது வந்து நம்ம அந்த சாப்பாடில் இது போட்டு நம்ம சாப்பிடும்போது இது வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் இது பண்ணுறது. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் போடாமல் கூட பண்ணிக்கலாம். சாப்பாடு பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது அது கூட நம்ம இந்த பொரிச்சு வச்சுருக்க வெங்காயமும் முந்திரி பருப்பும் அதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு. இது வந்து எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் மட்டும் விட்டால் போதும், உங்களுக்கு இந்த சாப்பாடு ரெடி ஆகிடும் சீக்கிரமாக. அப்போ தான் வந்து இந்த மாதிரி உதிரியாக வரும். இல்லைனா ஒரு 2-3 விசில் விட்டிங்கன்னா ரொம்ப ஒட்டிட்டு நல்லாவே இருக்காது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.